வணக்கம். என் பெயர் சித்தார்த். நான் அயர்லாந்து தமிழ் கல்விக் கழகத்தில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். குறள் எண் 851. அதிகாரம் இகல். இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகிலென்னும் பண்பின்மை பாடிக்கும் நோய். நன்றி. வணக்கம். வணக்கம். என் பெயர் ஜெவனா நிஷி. நான் அயர்லாந்து தமிழ் கல்விக் கழகத்தில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சொல்ல போகும் குறள் அதிகாரம் இகல். குறள் எண் 852. பகல் கருதி பட்டா செய்னும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. நன்றி. வணக்கம். என் பெயர் ஜான்வியா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் குறள் 853. இகலென்னும் எவ்வநோய் நீக்கின் தகலில்லா தாவில் வெல்கம் தரும். நன்றி. வணக்கம். என் பெயர் தாரணி. நான் அயர்லாந்து தமிழ் அகாடமியில் 2வது படிச்சிட்டு இருக்கேன். நான் சொல்ல போகிற திருக்குறள் எண் 854. இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழனும் துன்பத்தில் துன்பம் கெடின். நன்றி. வணக்கம். என் பெயர் பவித்ரன் முத்துக்கவன். திருக்குறள் எண் 855. அதிகாரம் ஈகல். இகலதீர் சாய்ந்தொலக வல்லாரை யாரே மிகலுக்கும் தன்மை எவர். வணக்கம். என் பெயர் பிரணகா. நான் 2வது வகுப்பு படிக்கிறேன். நான் 856 சொல்ல போறேன். அதிகாரம் மிகலினத்து என்பவன் வாழ்க்கை தெவலும் கெடலும் நனித்து. நன்றி. வணக்கம். குறள் எண் 857. மிகழ்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ்மேவல் இன்னா அறிவினவர். நன்றி. வணக்கம். என் பெயர் ரித்தீஸ்வர் சாய். நான் அயர்லாந்து தமிழ் கல்விக் கழகத்தில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். குறள் எண் 858. அதிகாரம் இகல். இகலிற்கு எதிர்சாய்தல் ஆக்கம். அதனை மிகல் ஊக்கின் ஊக்குமாம் கேடு. நன்றி. வணக்கம். என் பெயர் தேவகார்த்தி செந்தில். நான் அயர்லாந்து தமிழ் கல்விக் கழகத்தில் தமிழ் படிக்கிறேன். நான் சொல்ல போகும் குறள் எண் 859. இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்கு. நன்றி. வணக்கம். குறள் எண் 860. இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு. நன்றி. வணக்கம்.